ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் அட்ஸ் லேர்ன் டெய்லி. நம்மளோட 50 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்மளோட தேர்ட் டே. ஸோ 10th போர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லெசனில் இருக்க ரிமைனிங் 2 மார்க்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஒரு புக் எக்ஸசைஸ் புக்கு பேக்கில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ இன் கலர் ஒயிட். ஸோ அந்த ரீசனிங் கொஷின். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். 4 பாயிண்ட்ஸ் மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேலேஸ் ஸ்கேட்டரிங் லா. ஸோ அந்த ஸ்கேட்டரிங்கை வச்சு ஒரு லா சொல்லியிருப்பாங்க, அந்த லா. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் என்ன. ஆக்சுவலாக 4 மார்க்லேருந்து ஒரு பார்ட்டாக கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் படிக்க சொல்லியிருக்கோம், படிக்கலைன்னா இன்றைக்கி சேர்த்து படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஷின்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் லெசனில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். 7 மார்க்குக்கு டீட்டெயில் எழுதுவீங்க, பட் அதில் 5 மார்க்குக்கு இந்த ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. 4 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லைன்னா டீட்டெயிலில் ஒரு பார்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக் எக்ஸசைஸ் எது அப்படின்னா, லெசன் 2ல் இருக்க சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த கொஷின்ஸ் எல்லாம் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் இட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 50 டேஸ் சேலஞ்சில் 11th போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட தேர்ட் டே. ஸோ தேர்ட் டேக்குரிய போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெசனில் இருக்க 2 மார்க்ஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற டீட்டெயில் கொஷின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் வாட் இஸ் வெக்டாருக்குரிய யூனிட் 1. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். ஏதாவது ஒரு 6 பாயிண்ட் இல்லைன்னா 7 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் மோஸ்ட்லி 3 மார்க்லேயும் கேட்பாங்க, டீட்டெயிலே ஒரு பார்ட்டை தனியாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் 6 பாயிண்ட்ஸ் to 7 பாயிண்ட்ஸ் மினிமம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், டயக்ராமோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் how will you prove that 2 vectors are perpendicular to each other. 2 மார்க் கொஷின்லேயே வரும், 3 மார்க்லேயே வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ஏதாவது ஒரு பார்ட்டை 3 மார்க்கில் மட்டும் கேட்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் எரரில் 3 டைப்ஸில் 2 பார்த்துட்டோம் இந்த 2 டேஸில். இன்றைக்கி அதில் இருக்கிற லாஸ்ட் எரர் ரேண்டம் எரர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 1ல் இருக்கிற சூஸ் இட் மட்டும் பார்த்துக்கோங்க. 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 15 கொஷின்ஸையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்குரிய டே 3 போர்ஷன் தான். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையே ஒரு 1 hour சாலிடாக உட்காந்து பண்ணிங்க போதும். ஸோ என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. 3 மார்க் கொஸ்டின், மோஸ்ட்லி 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல், அந்த கொஷின். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா, அதுலேயே நிறையா சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அந்த 3ஐயுமே பார்த்துக்கோங்க. ஸ்பெரிக்கல் ஷெல்லு, இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ், அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இது படிக்கும் போதேவும் ஒர்க்கிங்கோடைய பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதோட டயக்ராம் இது தனித்தனியாக பிரிச்சே படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன அப்படின்னா, 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். லெசன் 1ல் இருந்து எக்ஸாம்பிள் நம்பர் 16, 20 and 24. இந்த 3 சம்ஸையும் செஞ்சு பார்த்துருங்க. அது போக இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு டெரிவேஷன் பார்ட்டை மட்டும் எழுதி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டயக்ராமாக முடிஞ்சால் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த போர்ஷனை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.